வணக்கம். இது உங்கள் இசைராஜா போலீஸ் அகாடமி. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அறிவியலில் ரொம்ப முக்கியமான பகுதி. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி ஹார்மோன்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹார்மோன்கள் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளர்ச்சி. ஹார்மோன்களுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடல் வளர்ச்சிக்கு உதவக்கூடியது ஹார்மோன்கள். தாவர ஹார்மோன்களை நம்ம 5 வகையாக பிரிக்கலாம். ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், அப்சிசிக் அமிலம், எத்திலின் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையாக பிரிக்கலாம். முதலாவது ஆக்சின். ஆக்சினை கண்டறிந்தவர்கள் கால் மற்றும் ஹட்சன் ஸ்மித் அப்படிங்கிறவங்க கண்டறிந்தாங்க. அவினா முளைக்குருத்து சோதனை மூலமாக ஆக்சினை கண்டறிந்தவர் FW வெண்ட். இயற்கை ஆக்சினுக்கான உதாரணம் IAA. செயற்கை ஆக்சினுக்கான உதாரணம் 2,4-D. சரிங்களா? ஆக்சினுடைய முக்கியமான வாழ்வியல் நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சினானது நுனி ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் கருவுராக்கனி உற்பத்தி செய்யவும் உதவக்கூடியது. இரண்டாவது ஹார்மோன் சைட்டோகைனின். சைட்டோகைனின் அப்படிங்கிறது செல் பகுப்புக்கு உதவக்கூடியது. இந்த சைட்டோகைனின் அப்படிங்கிற ஹார்மோனானது முதல்ல ஹர்ரிங் மீனுடைய விந்து செல்லிருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. தேங்காயோட இளநீரில் அதிகமாக காணப்படக்கூடியது சைட்டோகைனின். இதனுடைய முக்கியமான நிகழ்வு உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குது. அதாவது சீக்கிரமாக உருளைக்கிழங்கு வளர்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியது சைட்டோகைனின். ரிச்மாண்ட் லாங் விளைவை ஏற்படுத்தக்கூடியது. ரிச்மாண்ட் லாங் விளைவு அப்படிங்கிறது என்னென்னா தாவரங்கள் முதுமை அடையதை தாமதப்படுத்தக்கூடியதை தான் ரிச்மாண்ட் லாங் விளைவுன்னு சொல்லுவோம். இது நமக்கு 2010 எஸ்ஏ கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இனிமேல் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜிப்ரலின். ஜிப்ரலின் இருக்கிறதுலே அதிகமாக காணப்படக்கூடிய தாவர ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜிப்ரலின். பக்கானை நோய் அல்லது கோமாளித்தன நோயை உருவாக்கக்கூடிய நோய் உயிரி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜிப்ரிலா ஃபியூஜிக்ரா அப்படிங்கிற ஒரு பூஞ்சை தான் பக்கானை நோயை உண்டாக்குது. இது நெல்லில் ஏற்படக்கூடிய நோய். இதை கண்டுபிடிச்சவர் குருசோவா. இந்த ஜிப்ரலினுடைய முக்கியமான வாழ்வியல் நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போல்டிங் விளைவை ஏற்படுத்தக்கூடியது ஜிப்ரலினுடைய வாழ்வியல் நிகழ்வு. 4வது பார்த்தோம் அப்படின்னா அப்சிசிக் அமிலம். அப்சிசிக் அமிலத்துக்கு இன்னொரு பேர் இறுக்கநிலை ஹார்மோன். இதனுடைய முக்கியமான வாழ்வியல் நிகழ்வு என்ன அப்படின்னா வறண்ட நேரங்களில் இலைத்துளையை மூட செய்யக்கூடியது தான் அப்சிசிக் அமிலத்துடைய முக்கியமான வாழ்வியல் நிகழ்வு. 5வது பார்த்தோம் அப்படின்னா எத்திலின். எத்திலின் அப்படிங்கிறது வாயு நிலையில் காணப்படக்கூடிய தாவர ஹார்மோன் எத்திலின். இதனுடைய முக்கியமான வாழ்வியல் நிகழ்வு சீக்கிரமாக பழங்கள் பழுக்கிறதுக்கு உதவக்கூடியது எத்திலின். நன்றி.